நம்மளிடையே பேச இருப்பது பாரம்பரிய ஜோதிடர் எண்கணித நிபுணர். இந்த நம்பர் இருந்தால் உங்கள் தலையெழுத்து மாறும். இந்த நம்பரை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த நம்பர் உங்களை உயர்த்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய நம்பர் மூலிமா நண்பர்களை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. நம்பரால் நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்றது எல்லாராலையும் சொல்ல முடியாதுல்ல. அந்த காலத்தில் நியூமராலஜியை போய் பார்க்கணும்னாலே அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூமராலஜியை பார்க்கணும்னா 6 மாதம் ஆகும். ஆனால் அக்காவை பார்க்கணும்னா இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. முதல்ல 10 நாளில் பார்த்தோம், இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் 4-5 மீட்டிங் பேசிட்டாங்கன்னா 4 மாதம் ஆயிரும். ஏன்னா பிஸி 30 நாள் 10 மாடிக்கு தம்பி அப்படின்றாங்க. அதுக்கு தான் கேட்டிருக்கேக்கா, மேலே ஒரு 35 நாளாக கேட்டிருக்கேன் அப்படின்னு. அந்தளவுக்கு துறைகளில் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகுறாங்க அப்படின்னா திறமை மட்டுமல்ல, அவர்களுடைய வாக்கு பலிதமும் கூட. நல்லவர்களாக வாழ்ந்தாலே நாளும் பொழுதும் நல்ல நாளாகத்தான் இருக்கும். நம்ம யாருக்குமே எந்த விதத்திலையும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்தாலே, ஜோதிடம் என்பது ஒரு பலிதமான தொழில், ஒரு வாக்கு பலிதம் உள்ள தொழில். தீங்கு செய்தவனுக்கு வாக்கு பலிதம் வராது. நன்மை செய்தவன் மட்டுமே ஜோதிடத்துறையில் ரொம்ப ஃபேமஸ் ஆக முடியும், எல்லாராலையும் ஆக முடியாது. அந்த மாதிரி எண்களால் உங்கள் வாழ்க்கையை எண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏற்றம் உண்டுன்னு நம்மளுடைய அன்பு சகோதரி வினோதினி அவர்கள் பேச இருக்கிறார். அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும், என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள், உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் காமாட்சி அம்மாவுக்கும், காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகள். ஐயா சொன்னார், பிரகாஷ் ஐயா சொன்னார், நல்லவங்களாக வாழணும், வாழ்ந்தாலே வாக்குப்பளிதம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். நான் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் மூலமாகவும் சிம்பிள்ஸ் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஒரு 42ங்கிற நம்பர் இப்போ முந்தா நாள் ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, சரிங்களா. அவங்க கூப்பிட்டு, அம்மா ரொம்ப நன்றிங்கம்மான்னாங்க. ஏங்கம்மா எதுக்குமா நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ஃபேமிலி அடுத்த நாள் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள், அதுக்கு துணி எடுக்க போகிறாங்க. துணி எடுக்க போகும்போது ஆப்போசிட்டில் வந்த வண்டி இடித்து, அந்த வண்டி போன வண்டியில் அந்த குழந்தை தூக்கி வீசிருச்சு. அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவங்க வீட்டுக்கு, எனக்கு ஃபோன் பண்ணவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரோட சகோதரரோட குழந்தை தான், சரிங்களா. அப்போது அவங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்கள் 42ங்கிற நம்பரை எழுத சொல்லுங்கள், ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த குழந்தை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்களும் போய் சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு நர்ஸு மூலமாக கிரிட்டிக்கலாக உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை கையில் 42 எழுதியிருக்காங்க, சரிங்களா. அப்போ வரைக்கும் எந்த ஒரு துடிப்புமே அந்த குழந்தைக்கு இல்லை. ஆனால் இந்த 42 எழுதி ஒரு சில நிமிடங்களில் துடிப்பு வந்துருச்சு, சரிங்களா. துடிப்பு அவங்களுக்கே மிராக்கலாக இருந்திருக்கு. நேற்று கூப்பிட்டு எனக்கு நன்றி சொன்னாங்க. அம்மா இது நடந்துச்சு, உங்களை அந்த குழந்தை ரெடியாகி வந்ததுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க, ரெடியாகி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுவாங்கம்மா அப்படின்னாங்க. அந்த மாதிரி என்னங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, சரிங்களா. நம்பர்ஸ் நம்ம நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்குது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்பிக்கையோடு எழுத சொன்னாங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றிருக்கு, இல்லைங்களா. அப்போ நான் என்ன சொன்னேன், காமாட்சி அம்மா ரூபத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த குழந்தை காமாட்சி அம்மா ரூபத்தில் நீங்கள் நம்பர் எழுத சொல்லியிருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்கள் சொன்னது ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இது என்னங்க, நம்மளுக்கு ஒரு நானே ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு உணர்வு. அப்போது நம்பர்ஸ் உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு சாதகமான எண்களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும்,
நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எண்கள் மூலமாக தான் நான் வந்திருக்கேன். மற்ற நான் பண்ணுற பரிகாரங்கள், எண்கள், அதே மாதிரி சிம்பிள்ஸ், இதுதான் என்னை காப்பாற்றிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி காமாட்சி அம்மா. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு எத்தனாவது கருத்தரங்குங்க? 10வது கருத்தரங்கு வந்திருக்கோம். 10 நாளே என்ன? தொழில். சரிங்களா? நான் தொழிலை ஜெயிக்கணும், எனக்கு ஒரு மாற்றம் வரணும், என்னோட லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு லாபமே இல்லை, எனக்கு ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு மாற்றம் வரணும். எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது, தொழில் பிரச்சனையாக இருக்குது, வாடிக்கையாளர் இல்லை, எல்லாமே எனக்கு ஒரு மாற்றம் வரணுங்க. அதுக்கு 2 நம்பர் சொல்கிறேன். அந்த 2 நம்பர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும். சரியா? அது இந்த 10வது கருத்தரங்கத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு பாக்கியம். யூடியூப்பில் போடுறோம், ஆனால் எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க? பிராப்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும், எல்லாத்துக்கும் போய் சேராது. சரிங்களா? 10ன்னா என்ன? தொழில். இன்னைக்கு வந்து இங்கே 1000 வைசியர் மண்டபத்தில் திரு செந்தூரான் அறக்கட்டளையோட கருத்தரங்கத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கேற்றிருக்கீங்க. இந்த இது வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா உங்களுக்கு பிராப்தம் இருக்குது. சரிங்களா? சரி, என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல் எண் வந்து 20. 20 என்ன? சந்திரன். சரிங்களா? 20ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கூட வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இது வேலை செய்யலாம். அந்த மாதிரி யாராவது 20ஆம் தேதி கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி 20ங்கிற நம்பரை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இல்லை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், கையில் எழுதிக்கலாம். சரியா? இது யார் பயன்படுத்தலாம், எந்தெந்த ராசிக்காரங்க பயன்படுத்தலாம் அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம். சந்திரன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணமே நடக்கலை, தள்ளி போகுதுன்னா 20ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு வாடிக்கையாளர் வரணும், ஜனவசியம் ஏற்படணும், 20ங்கிற நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்லை எனக்கு தொழில் தடையாகவே இருக்குது, தொழிலே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொழிலே நடக்கலை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படின்னா உங்கள் ஆஃபீஸை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி ஒரு நாள் வந்து அந்த கடையை சாத்திட்டு அடுத்த நாள் நல்ல டேட்டு, நல்ல நாள், உங்களுக்கு சாதகமான நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பூஜையை போட்டு உங்கள் கடையில் 20ங்கிற நம்பரை எழுதி ரவுண்டு பண்ணிடுங்க, மற்றவங்க பார்வைக்கு தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உருவாகும். சரிங்களா? இப்போது வீடு கட்டுறதுக்கு நிறையா பேர் தடையாக இருந்திருக்குது. நான் சொல்லி இப்போ நான் பேசுறதை கேட்டு நிறையா பேர் என்னோட அப்படியே காப்பி பண்ணி யூடியூப்பில் போட்டுட்ருக்குறாங்க, அப்படியே வார்த்தை மாறாமல். சரிங்களா? 32 பில்டிங்கில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ அதை பார்க்கும்போது என்ன 32 எழுதி வச்சுருக்குதுன்னு நிறையா பேர் கேட்பாங்க, பார்த்துருப்பாங்க. யாராவது பார்த்து கேட்கணும், அது மற்றவங்க பார்வையில் படணும், அப்போ தான் அது வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? வீட்டு வேலை நடக்காமல் இருக்குது அப்படின்னா 32 எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வீடு கட்டி முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் 20ங்கிற நம்பரும். உங்கள் ஆஃபீஸில் என்ன தடையாக இருக்குதோ, தொழில் மட்டும் இல்லை, என்ன தடையாக இருக்கோ 20ங்கிற நம்பரை எழுதி வைங்க. அது எப்படியெல்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியுமோ, இப்போ வந்து ஒரு வாட்டர் கேன் தண்ணி இருக்குது, இப்போ இந்த வாட்டர் கேன் இருக்குது, இதில் 20ங்கிற நம்பர் எழுதி வச்சுக்கோங்க, அது ஆக்டிவேட் ஆகுமா? தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணி 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னைக்கு இன்னெல்லாம் நான் பண்ணணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும், எனக்கு இன்னைக்கு வருமானம் வந்துருச்சு, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு பையன் சம்பாரிச்சு கொடுக்குறேன், என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுக்குது, எனக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என்னெல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த தண்ணியை குடிச்சிங்கனாலே அதுவே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சரியா? அதனால் தண்ணியில் எழுதிக்கலாம். அதே மாதிரி
எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. உங்கள் கட்டல் எழுதி வைங்க, உங்கள் பெட்டில் எழுதி வைங்க. சரிங்களா? ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்து ஹெட் மாஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க பேசுகிறதே இங்கிலீஷும் தமிழும் மாறி மாறி பேசுவாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. சொல்கிறது அப்படியே புரிஞ்சுட்டு நான் வந்து தமிழில் சொல்லுவேன். ஓகேவா? அப்போது அந்த அம்மாவோட பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப அடமண்ட்டு. கணவனை போய் அப்படி டார்ச்சர். சரிங்களா? அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 20ங்கிற நம்பரையுமே ஒரு குறியீடையும் கொடுத்தேன். இந்த குறியீடு இது ரெண்டையுமே நீங்கள் அந்த அம்மா இருக்கிறது சேலம், அவங்க பொண்ணு இருக்கிறது புதுக்கோட்டை, அவங்க வீட்டுக்கு போவீங்களான்னு கேட்டேன். இந்த அம்மாவுக்கு 79 வயசு. நீங்கள் போவீங்களான்னு கேட்டேன். போவோமா, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி போய் அந்த கட்டலில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எழுத முடியுமோ அங்கங்கெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னேன். அவங்க எழுதிட்டு வந்தாங்க. சண்டையே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டையே இல்லை. அந்த மாதிரி இது வந்து சும்மா நம்பரு ஒரு சிம்பிள்னு விட்டுறாதீங்க. இது வந்து கண்டிப்பாக 100க்கு 1000% வேலை செய்யும். சரிங்களா? உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்குது. அடுத்து 51 அடுத்த நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 51. இந்த 51 அப்படிங்கிறது என்ன? கூட்டினா என்ன வந்துடுது? 6 வருதா? 5ங்கிறது புதன் இல்லைங்களா? இப்போ 5ன்னு ஒரு ஜாதகர்னு எடுத்துப்போம். அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து என்ன வருதுங்க? சூரியன் வருது. தனக்கு தலைமையாக இருக்கிறவங்கிட்ட, தனக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்கிட்ட எப்படி புத்தி கூர்மையாக, புதன்னா புத்தி கூர்மை இல்லையா? கலகலப்புன்னு பேசுறது, ஜாலியாக பேசுறது. அப்போ புத்தி கூர்மையாக செயல்பட்டு தலைமையாக இருக்கிறவங்கிட்ட நம்ம காரியத்தை சாதிச்சு தனக்கு உண்டானதை என்ன பண்ணிக்குவாங்க? வாங்கிக்குவாங்க. அப்போ அந்த 51 அப்படிங்கிறது யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குன்னு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சரிங்களா? முதல்ல நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லை? வாய்ப்பு வந்தால் தான் அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அப்போ அந்த 51ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். நம்மளுக்குன்னு உண்டான அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக, யாருக்கெல்லாம் வந்து எனக்கு வீடு இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை, தொழிலில் வாய்ப்பு இல்லை, இல்லை எனக்கு தகுதி இருக்குது, அதுக்குண்டான வேலை செய்கிறேன் ஆனால் அங்கீகாரம் கிடைக்கல. வேலை செய்வாங்க, பேர் மட்டும் இருக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க 51 பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வந்துடும். சரியா? என்னென்ன ராசிகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், தனுசு, கும்பம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இந்த நம்பர் சொல்லுங்க. திடீர் ஒரு மாற்றம் உண்டாகும். 33 எதுக்கு எழுதுறீங்க? 33 குபேரனோட எண்ணு, தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் 3ங்கிறது என்ன? குருவா? குரு ப்ளஸ் குரு, அப்புறம் தான் சுக்கிரன் வர்றாரு. 2 வகையில் வருமானத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு யோகமாக மாறும். சரிங்களா? நீங்கள் என்ன லக்னம்? சிம்ம லக்னமா? தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? அதாவது அன்பு சகோதரர் பிரகாஷ் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோமோ நம்மளுக்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மட்டும் ஜெயிக்கணும், நம்ம மட்டும் முன்னேறணும், நம்ம மட்டும் சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. என்ன பண்ணிடும்? அதுக்கு நம்மளுக்கு ஆப்பு வைக்க ஒருத்தங்க வருவாங்க. அதனால் என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தெரிஞ்சது 4 பேர்த்துக்கு சொல்லலாம். சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும். சரியா? சரி. அடுத்தது இப்போ சிம்பிள்ஸ் வந்து முன்னாடியே வந்து நம்ம சேனலில் தாந்திரீகமான சிம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து உங்களோட வாழ்க்கையில் பணம், தொழில், செல்வ வளம், இதே பெண்களுக்குண்டான பிரச்சனைகள், இதுக்குண்டான சிம்பிள்ஸ் இப்போ கொடுக்க போகிறேன். வேணுமா? ஓகே. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே எழுதிக்கலாம்,
இல்லை ஒரு டாலர்லேயோ போட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எழுதி இந்த மாதிரி ஏதாவது இந்த ஆசாரிக்கிட்டெல்லாம் கொடுத்து செஞ்சு நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஒரு அபரிமிதமான ஆற்றல் ஏற்படும். நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு வாய்ப்புகள் வரும், வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்குமே ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்கத்திய குறியீடுகள். சரிங்களா? இந்த குறியீடுகளை நிறைய வெளிநாட்டிலலாம் பயன்படுத்துகிறாங்க. நான் பயன்படுத்தி நிறையா பேருக்கு கொடுத்து நிறையா வெற்றி கண்டதுனால தான் இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? உங்களுக்காக சின்ன வயசில் ஸ்லேட் எழுதுனது இப்போ ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கிளியராக தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுங்களா? என்னங்க எஃப் மாதிரி இருக்கா? ஒரு உருவம் கையேந்திர மாதிரி இருக்கா? கையேந்திர மாதிரி இருக்கா? இந்த குறியீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பேர் ஃபிகுங்க. சரிங்களா? பணம் கண்டிப்பாக வரும், உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? ஒரு புதுமை. இப்போ வந்து எந்த தொழிலையுமே புதுமை இருக்கணுங்க. இப்போது ஒரு டிஃபன் கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இட்லி தோசையே போட்டுட்டு இருந்தா அதே போர் அடிச்சிடும் இல்லையா? இன்னைக்கு ஒரு கடையில் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம், தக்காளி பொடி ஊத்தாப்பன்னு போட்டிருந்தாங்க. சரிங்களா? புதுசு புதுசாக இருந்தா ஐயோ சாப்பிட்டதே சாப்பிட்றோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அங்கே போவாங்க ஆட்கள். போவாங்களா போக மாட்டாங்களா? அப்போது எந்த தொழிலுமே புதுமையை கொண்டு வரணும். நம்ம என்னென்னா அரைச்சமாவே அரைக்காம ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, இது வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த குறியீடு உங்களுக்குன்னு உண்டான செயலை ஆரம்பித்து கொடுக்கும். சரியா? கண்டிப்பாக என்ன பண்ணோம், ஒரு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த குறியீடை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கும். சரியா? அடுத்த குறியீடு பார்க்கலாங்களா? இது பாருங்க, 6 மாதிரி இருக்கா குறியீடு? 6 மாதிரி இருக்குங்களா? இந்த குறியீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஒரு இடத்துல, என்னால் இயங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குறியீடு பயன்படுத்துனீங்க அப்படின்னா பிஸி ஆயிடுவீங்க, நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓட ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட வாகனத்தில் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா விபத்துகள் ஏற்படாது. உங்களோட பயணம் பாதுகாப்பான பயணமாக இருக்கும். சரியா? இந்த குறியீடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? வேகமாக நம்மளுக்கு ஒரு மாற்றங்களை தரும். ஓகேவா? இது வந்து 2 வீலரு காரு இங்கெல்லாம் எழுதிக்கலாம். டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். எழுதுனீங்கன்னா வேகமாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம், ஒரே இடத்துல இருக்காமல் மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த குறியீடு எழுதுறேன். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இது பாருங்க, அது வந்து மேல் நோக்கி இருந்துச்சு, இது கீழ் நோக்கி இருக்கு. இது வந்து கீழ் நோக்கி இருக்கு, பார்த்துட்டீங்களா? இந்த குறியீடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாணத்தை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகள் பயன்படுத்தலாம் இந்த குறியீடை. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். அதாவது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்கணும். இல்லை உங்களுக்கு கிளைண்ட் வர்றாங்க, நம்ம சொல்கிறத கேட்கணும். இல்லை குடும்பத்தில் நம்ம பேச்சை கேட்கணும் அப்படின்னா இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தும் போது என்னாகும், ஒரு ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிறத மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது போலாங்களா? இது என்ன குறியீடுங்க? எக்ஸ். அதாவது அப்பா பையனுக்கு சண்டை, அம்மா பொண்ணுக்கு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை அப்படின்னா இந்த குறியீடை பயன்படுத்துகிறாங்கன்னா சண்டை என்னதான் சண்டை இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவாங்க. சரிங்களா? என்ன பண்ணலாம், இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம்
அவங்களோட முகம், இந்த பக்கம் அவங்களோட முகம், சென்டரில் என்ன பண்ணலான்னா அந்த குறியீடை போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பேசணுங்கிற எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். சரிங்களா? யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அது குடும்பத்துலிங்க, அதனால் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த குறியீடை பயன்படுத்திக்கோங்க. சரியா? அடுத்த குறியீடு போகலாங்களா? இது என்ன குறியீடு பாருங்க, பி. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்குன்னு உண்டான பிரச்சனையை சரி பண்ணும், ஒரு தெய்வ ஆற்றலை கொடுக்கும், ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கும். ஏன்னா சந்திரனோட குறியீடு பீனா சந்திரன் தானே. நம்மளுக்கு ஒரு தெய்வம் வந்து நம்ம கூட நிற்கும். ஓகேங்களா? இது வந்து முதலே நம்ம இங்கே பேசியிருக்கோம், இப்போ மறுபடியும் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து 26 வயதிலேயே வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு கொரோனா டைம்லையே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாம் கொரோனாவெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குன்னு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே காலங்கள் போகுது. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து நான் தொடர்ந்து இங்கே பாருங்கள் பி குறியீடு எழுதியிருக்கேன். பி குறியீடும் 42 மட்டும்தான் நான் முக்கியமாக ஃபாலோ பண்ணுவேன். இப்போது எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்ன டாக்டர்ஸ் யார் யார், அதாவது பிஹெச்சி ஹாஸ்பிட்டலு, அப்புறம் உமன் சைல்டு கேரு, என்எம் ஹாஸ்பிட்டலு, கொங்கு நாடு, எல்லா டாக்டருமே எனக்கு நான் ஒருத்தருக்கு 4 பக்கம் நான் பார்த்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் போய் செக்கப் பண்ணேன். அப்போ வந்து ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கழித்து உனக்கு இந்த மாதிரி நடக்குதுமா, இது வந்து இயற்கை தான், நீ பயப்படாத, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ அடுத்த வருஷம் வான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த பி குறியீடு வந்து பெண்களுக்குன்னு உண்டான பிரச்சனையை, உடல் நோய் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோய் சம்பந்தமான பிரச்சனை இல்லை, நம்மளோட பேச்சு எடுபடணும். எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல நம்ம போகிற நம்மளோட பெண்களுக்குன்னு நான் சொல்கிறேன், ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு ஒரு தெய்வ ஆற்றல் ஏற்படும். சரிங்களா? மனம் வந்து ஒரு நிலையாக இருக்கும், எந்த முடிவுனாலும் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும். சரிங்களா? அந்த அமைப்பை இந்த பி குறியீடு கொடுக்கும். ஆண்களும் பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ரொம்ப நோயை தீர்க்கக்கூடிய குறியீடாக இருக்குது. அது எந்த நோயாக இருந்தாலும், சளியாக இருந்தாலும் சரி, யூட்ரஸாக இருந்தாலும் சரி, இல்லை கால்வலி சம்மந்தமான பிரச்சனை, இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட நோய் தீரும். உங்களுக்குன்னு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஆண்களும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போலாங்களா? இது என்ன குறியீடுங்க? எம். பார்த்துட்டிங்களா? இப்போ ஆண்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை இல்லை, அப்படியே ஸ்டக்காகி உட்காந்துருக்காங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த எம் குறியீடை இந்த இடத்துல எழுதுனாங்கன்னா குதிரை வேகத்தில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஆண்களுக்குன்னு உண்டான பிரச்சனை தீர்த்துரும். பிங்கிறது பெண்களுக்கு, எம்ங்கிறது ஆண்களுக்கு. அப்போ ஆண்களுக்கு உண்டான பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்துரும். அதனால் யாருக்கெல்லாம் ஆண்கள் வந்து வேலை இல்லை, தொழில் இல்லை, இல்லை மனசு சம்மந்தமான பிரச்சனை, உடல் சம்மந்தமான பிரச்சனை அப்படி இருக்குன்னா தாராளமாக எழுதுங்க. அவங்க அதே மாதிரி அவங்க பார்வையில் தெரிகிற மாதிரி ஆப்போசிட்டில், இப்போ சப்போஸ் ஒவ்வொருத்தரும் நம்ப மாட்டாங்க இல்லையா, அப்போ அவங்க ஒரு பேப்பரில் எழுதி ஆப்போசிட்டில் ஒட்டிருங்க, அவங்க பார்வையில் தெரிகிற மாதிரி. இல்லை அவங்களோட யூஸ் பண்ணுற இதில் பொருளெல்லாம் எழுதிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக அது வேலை செய்யும். சரி, அடுத்த குறியீடு போகலாங்களா? இது எம் மாதிரியே தான். பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டிங்களா? இந்த குறியீடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கும். எல்லாத்துக்குமே திறமை இருக்குங்க இல்லையா? இப்போ அந்த அக்கா ரசம் நல்லா வைக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, காரக்குழம்பு நல்லா வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றது என்ன பண்ணும், இந்த குறியீடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காமிக்கும். சரியா? அதே மாதிரி மற்றவங்கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கும். மற்றவங்கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கும்.
நம்மளை அடையாளம் காமிக்கும். அதே மாதிரி மனசு, நம்ம மனசு வந்து ஒரு தைரியமாக இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். உடல் மனசு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும். சரிங்களா? இந்த குறியீடு வந்து உங்களோட அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய குறியீடு. உதவிகள், மற்றவர்கிட்ட உதவிகள் கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்த குறியீடு போலாங்களா? மீன் குறியீடு. மீன் மாதிரி இருக்கா? இந்த குறியீடு பயன்படுத்தும் போது குலதெய்வ அருள் கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து வீடு, சொத்து, இடம் தொடர்பான பிரச்சனைகள் இதன் மூலமாக தீர்க்கப்படும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குறியீடை அந்த வீடு சம்மந்தமான பிரச்சனைக்குதுன்னா அதில் போய் எழுதி வச்சிடலாம். சரிங்களா? குலதெய்வ அருள் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பங்காளிக சம்பந்தமான பிரச்சனைகள், இதில் எல்லாமே இந்த குறியீடு தீர்க்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போ உடல் நோய் சம்பந்தமான பிரச்சனைக்கு டாக்டர்ஸ் குறியீடுன்னு ஒரு குறியீடு இருக்குது தெரியுமா? 2 பாம்புகள் பின்னி பிணைஞ்ச மாதிரி. யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த குறியீடை நீங்கள் வந்து ஒரு டவுன்லோடு பண்ணி, கூகுளில் போய் டவுன்லோடு பண்ணி, உடம்பு சரியாதவங்களுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒட்டிட்டிங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும். சரிங்களா? அது கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஒன்றா கனவுல தெரிய வருங்க, யாராத்து மூலமாக தெரிய வரும் இந்த குறியீடு. சரிங்களா? கண்டிப்பாக ஏதாவது நம்பிக்கையோட இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் மூலமாக தெரிய வரும், இல்லை உங்களுக்கு கனவுல வரும். சரிங்களா? குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, இதில் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தாந்திரீகமான விஷயங்களுக்கு ரெட் கலர் பயன்படுத்துறது நல்லது. அதனால் ரெட் கலர் தான் எழுதணும். அந்த ஃபிகு குறியீடு சொன்னல, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, வெள்ளிக்காயின்னு ஒரு வெள்ளிக்காயின் வாங்கிக்கோங்க, அதில் ஃபிகு குறியீடு போடுங்க, உங்கள் பர்ஸில் வைங்க, அதிர்ஷ்டம் வரும். சரிங்களா? 2 பக்கமே போட்டுக்கோங்க, போட்டு வைங்க. ஒரு 100 ரூபா தாள் எடுத்துக்கோங்க, அந்த தாளில் ஃபிகு குறியீடு போட்டு அது செலவு பண்ணாமல் பர்ஸில் வச்சுக்கோங்க. அது முதலீடாக வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தேடி வரும். அது குறியீடு வேணுமா, நம்பர்ஸ் வேணுமா, பரிகாரம் வேணுமா? குறியீடு நம்பர். அதாவது 72ங்கிற நம்பரை 72 டைம்ஸ் டெய்லி எழுதுங்க, கையில் எழுதிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபிகு குறியீடு பயன்படுத்துங்க. ஃபிகு குறியீடு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குறியீடு சொன்னல, அந்த குறியீடு பயன்படுத்துங்க. சரிங்களா? வாய்ப்புகள் தேடி வரும். அப்புறம் எம் போட்டுக்கோங்க. ஆமாம், எம் போட்டுக்கோங்க, ஓட ஆரம்பிச்சிருவீங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பயனுள்ளதாக இருந்துச்சா? அதிகமாக சொல்லிட்டேண்ணா. ஆமாம், எப்பவுமே வந்து எளிமையாக மக்கள் பயனடையணும், அதுக்குண்டான வழிகள் தான் நான் தேடிட்டே இருப்பேன், அதுக்குண்டான விஷயங்கள் தான் கொடுப்பேன் நான். ஏன்னா நானே ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? அப்போவுமே பெண்கள் ஜெயிக்கக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, நிறையா பேர் நிறையா தடைகள் போடுறாங்க. அதை தடையை தாண்டி தான் ஜெயிக்கிறோம். அப்போ என்ன மாதிரி பெண்கள் வெளியே வரணும், அவங்களும் ஜெயிக்கணும், அவங்க வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் அடையணும். அதுக்கு தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளியே சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? நன்றி நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரர் திரு செந்தூரான் அறக்கட்டளை நிறுவனர் பிரகாஷ் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 26/4/2026 அன்னைக்கு திருப்பூரில் திருமுருகன் பூண்டி பக்கத்தில் டுடி ஹால், சரியா? அங்கே வந்து முதல் கருத்தரங்கம் நான் நடத்துகிறேன். எல்லாரும் வந்து வாங்க, கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையும் எதிர்பார்ப்பேன், எல்லாரும் வாங்க. சரியா? நம்மளோட சகோதரரும் வர்றாரு, அவரு கூட வந்து சகோதரரை சப்போர்ட் பண்ணுவார். அதனால் நீங்கள் எல்லாரும் வந்துருங்க. சரிங்களா? நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. 97 42 95 64 80 9742956480. 42 2ஆம் இடத்துல வந்துருச்சுங்களா? எப்படியாவது 42 பயன்படுத்துங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். அந்த ஒரு நம்பரை பிடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். சரியா? இது என்னோட அனுபவத்தில் கிடைச்ச உண்மை. ஓகேங்களா?
நன்றி. ரொம்ப அற்புதமாக எண் கணிதம் மூலியமாக நிறைய விஷயங்களை கொடுத்தாங்க. அன்பு சகோதரி அவர்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அம்மா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்.